أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله كل من الجمل الآتية بوضع فعل مضارع مناسب. خرج الطلاب من الفصول மாணவர்கள் வகுப்புகளை விட்டு வெளியேறினார்கள். சபபத் தௌதா கூச்சல் குழப்பத்தின் காரணத்தை தெரிந்து கொள்வதற்காக. லி யாரிஃபு சபபத் தௌதா தெரிந்து கொள்வதற்காக கூச்சல் குழப்பத்திற்கான காரணத்தை. சபப் என்றால் காரணம், தௌதா என்றால் கூச்சல் குழப்பம். من أي إذاعة تريدون أن داش الأخبار يا إخوان எந்த ஸ்டேஷனில் செய்திகளை செவியுற விரும்புகிறீர்கள் சகோதரர்களே? من أي إذاعة تريدون أن تسمعوا الأخبار تسمعوا الأخبار يا إخوان تسمعوا الأخبار இதை நீங்கள் சேர்த்து படிக்கும் பொழுது தஸ்மவுல் அக்பார என்று தான் படிக்க வேண்டும். யா ஜைனபு يمكنك أن داش هذا العنوان باللغة الفرنسية زينب يمكنك أن داش هذا العنوان உன்னால் எழுத முடியுமா இந்த அட்ரஸை பிரெஞ்சு மொழியில்? يمكنك أن تكتبي يمكنك أن تكتبي نون விழுந்து விட்டது. هذا العنوان باللغة الفرنسية. خرجت الطالبات الجدد خرجت الطالبات الجدد داش إلى المديرة புதிய மாணவிகள் வெளியேறினார்கள் பெண் முதல்வரை சந்திக்கப் போவதற்காக. ليذهبن إلى المديرة. جاء هؤلاء الطلاب إلى الجامعة الإسلامية من بلاد مختلفة. இந்த மாணவர்கள் இஸ்லாமிய பல்கலைக்கழகத்திற்கு பல்வேறு நாடுகளிலிருந்து வந்திருக்கிறார்கள். டேஷ் அல் லுகத் அல் அரபியத வல் குர்ஆன் அல் ஹதீஸ வல் ஃபிக்ஹ வத் தௌஹீத எதை படிப்பதற்காக கற்றுக்கொள்வதற்காக? லியதுருசு அல் லுகத் அல் அரபியத வல் குர்ஆன் வல் ஹதீஸ வல் ஃபிக்ஹ வத் தௌஹீத அரபி மொழியையும் குர்ஆனையும் ஹதீஸையும் ஃபிக்கையும் தௌஹீதையும் ஏகத்துவத்தையும் கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். أتريدن أن داش القهوة يا بنات மகளே காபி குடிக்க விரும்புகிறீர்களா? أتريدن أن تشربن يا أيها الإخوان சகோதரர்களே لا تخرجوا من الفصل قبل أن داش المدرس قبل أن داش المدرس சகோதரர்களே ஆசிரியர் வெளியேறுவதற்கு முன்னால் வகுப்பை விட்டு நீங்கள் வெளியேறாதீர்கள். அன் டேஷ் வெளியேறுவதற்கு ஐயஹுருஜ அல் முதரிசு ஆசிரியர் வெளியேறுவதற்கு முன்னால் நீங்கள் வெளியேறி விடாதீர்கள். உஹுருஜு வெளியேறுங்கள். பாத யஹுருஜ அவர் வெளியேறிய பிறகு. வதுகுலு அல் ஃபஸ்ல வதுகுலுல் ஃபஸ்ல நீங்கள் வகுப்பில் நுழையுங்கள். கபலா யதுகுல அவர் நுழைவதற்கு முன்னால். أنت خرجتي من الفصل لداش الماء لتشربي الماء أليس كذلك؟ நீ வகுப்பை விட்டு வெளியேறினாய் தண்ணீர் குடிப்பதற்காக. அப்படி இல்லையா? அலைஸ கதாலிக் அவ்வாறு இல்லையா? கவனியுங்கள். லீ வந்ததனால் லி தஷ்ரபி நூன் விழுந்து விட்டது. இதை நீங்கள் கவனியுங்கள். இதில் அல் முதாரியுல் மர்ஃபு அலாமத்துர் ரஃபி அல் முதாரியுல் மன்சூப் அலாமத்துன் நஸ்பி. அல் முதாரியுல் மர்ஃபு என்றால் மர்ஃபு என்பது ஒரு நிலையை குறிக்கும். எந்தெந்த நிலைகளில் தம்மா வருகிறது என்பதை கவனியுங்கள். அது மர்ஃபுவுக்கான நிலை. இதை பற்றி நாம் 3வது வால்யூமில் மிக டீட்டெயிலாக படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அல் முதாரியுல் மர்ஃபு யதுஹபு அலாமத்துர் ரஃபி அத்தம்மத்து
ரஃபாவுடைய அடையாளமாக பேஷ் வருகிறது. எதுஹபு என்று பேஷில் முடிகிறது பாருங்கள். எதுஹப என்று முடிந்தால் அது ஃபதஹாவில் முடிகிறது, அதற்கு நசப் என்று சொல்லப்படும். அல் முதாரியுல் மன்சூப் அலாமத்து நசப் ஃபதஹா. நசபுடைய அடையாளம், அலாமத் என்று சொன்னால் அடையாளம், நசபுடைய அடையாளம் ஃபதஹா ஜபர் ஆகும். ஜபர் என்பது ஒரு குறியீட்டுடைய பெயர், மேலே போடக்கூடிய அந்த கோட்டுக்கு பெயர். இதேபோல் சில இடங்களிலே நூன் இருக்குமானால் அது ரஃபாவுடைய அடையாளம். எதுஹபூன சுபுத்துன் நூன், நூனை நிலைநிறுத்திக் கொள்ளுதல். சுபூத் என்றால் ரீட்டைன் பண்றது, நூனை தக்க வைத்துக் கொள்ளுதல். இதில் அடுத்ததுல பாருங்க, அன் லன் லீ இதெல்லாம் வந்தா நூன் விழுந்து விடும், லீ எதுஹபு என்று ஆகிவிடும். அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் லி எதுஹப என்று அது தனியாக வரும்போது ஜபர் பெறக்கூடிய இடத்துல அது இருக்கிறது. நசபுடைய அடையாளமாக ஹதுஃபுன் நூன், நூனை கேன்சல் செய்து விடுகிறோம், நீக்கி விடுகிறோம். அதேபோல் ததுஹபு நார்மலாக தம்மா பேஷ் அடையாளமாக வருகிறது, ததுஹப ஃபத ஜபர் அதற்கு அடையாளமாக வருகிறது. இங்கே பாருங்க, ததுஹப்ன மப்னி என்று ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. மப்னி என்று சொன்னால் மாறாதது என்று பொருள். இதை பற்றியும் நாம் 3வது வால்யூமில் மிக விரிவாக இன்ஷா அல்லாஹ் படிப்போம். அதே போல் ததுஹப்ன இது கூட எந்த நிலையிலும் மாறாது. நூன் விழுதல், நூன் நிலைநிறுத்துதல் என்ற பேச்சுக்கே இடமில்லை. நூன் எப்பொழுதுமே அதிலே தான் இருக்கும், மாறாதது. உதாரணத்திற்கு ஐ எதுஹப்ன, அன் ததுஹப்ன, லீ ததுஹப்ன, லீ எதுஹப்ன மாறவே மாறாதவை ரெண்டுமே. ததுஹபு ததுஹப இது நார்மலாகவே வருகிறது. நார்மலாக வரும்பொழுது ததுஹபு, லீ வரும்போது லீ ததுஹப, அன் வரும்போது ததுஹப என்று அது நசபுடைய அடையாளமாக ஃபதஹா வருகிறது. ததுஹபூன என்பதிலே நார்மலாக வரும்போது நூன் வரும், முன்னால் லீ அன் போன்ற நசப் கொடுக்கக்கூடிய உருவுகள் வரும் என்றால் ததுஹபு என்று நூனை நாம் நீக்கி விடுவோம், அன் ததுஹபு என்று மாறிவிடும். அதே போல்தான் ததுஹபீன என்பதிலும் நார்மலாக வரும்பொழுது நூன் வரும், ஆனால் முன்னால் லீ அன் அன்லன் கையிதன் லீ ஹத்தா போன்ற 6 உருவுகளும் வரும் என்றால் நூன் விழுந்துவிடும். ததுஹப்ன என்பது பெண்களாகிய நீங்கள் போகிறீர்கள் போவீர்கள் என்று பொருள். இங்கும் நூன் நூனு நிஸ்வா என்று பெயர், இந்த நூன் மப்னி, இதுவும் மாறாதது. அதேபோல் அதுஹபு என்பது அதுஹப என்று ஆகிவிடுகிறது நசபுடைய காலத்தில். நதுஹபு என்பதும் நதுஹப என்று ஆகிவிடுகிறது நசபுடைய சூழ்நிலையில். அல்லாஹ் என்று சொல்லும்போது அன் பிளஸ் லா, அது அன்லா என்பதை அல்லாஹ் என்று சேர்த்து எழுதுகிறோம். என்று என்ன அர்த்தம் என்றால் அர்ஜு அன் ததுகுல, நீ போக வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். முதல் சென்டென்ஸ், நீ போக வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அர்ஜு அல்லா ததுகுல, அர்ஜு அன் ததுகுல, அர்ஜு அல்லா ததுகுல, நீ போக வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக அர்ஜு அன் தஜ்லி சஹுனா, நீ இங்கு அமர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன், இங்கு அமர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அர்ஜு அல்லா தஜ்லி சஹுனா, அல்லா ஹர்ஃபும் மின் ஹுரூஃபில் ஜர். ஆதிஹில் மதரசத்து கெல் மஸ்ஜிதி, இந்த பள்ளிக்கூடம் மஸ்ஜிதை போன்றது. கே என்று சொன்னால் போன்றது, மஸ்ஜிதை போன்றது. ஆதிஹில் கஹவத்து கெல் மாயி, இந்த காஃபி தண்ணீரை போன்று இருக்கிறது. ஆதிஹில் கஹவத்து கெல் மாய். ஹாமிதுன் கெஸ்லானு, ஹாமித் ஒரு சோம்பேறி, கெ ஜமீலிஹி தன் வகுப்பு தோழனை போன்று. ஹாமித் தன் வகுப்பு தோழனை போலவே ஒரு சோம்பேறி ஆவான். சாத்தி க சாத்திக், என்னுடைய வாட்ச் உன்னுடைய வாட்சை போன்றே இருக்கிறது, உன்னுடைய வாட்சை போன்று இருக்கிறது. அல் கலிமாத்துல் ஜதீதா, ஆதத்துன் ஆதாத்துன் வழக்கம். முத்ஹஃபுன் மதாஹிஃப், அருங்காட்சியகம் மியூசியம். உல்பத்துன் உலபுன் டப்பா பாக்ஸ். மலாபிசு டிரஸ்ஸஸ் ஆடைகள். ஹதீகத்துல் ஹைவானாத் உயிர்காட்சி சாலை ஜூ. சைதலியா ஃபார்மசி மெடிக்கல் ஷாப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. إن الحمد والنعمة لك والملك
الله